இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். வெக்கேஷன் போயிட்டு வந்ததுலேருந்தே இட்லி மாவு அரைக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் அரைக்கலான்னு சொல்லி நேற்று தான் உளுந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். பட் எப்போவும் நான் வெள்ளை உளுந்து போட்டு தான் அரைச்சிருக்கேன், கருப்பு உளுந்து போட்டு அரைச்சதே இல்லை. இது சீக்கிரம் ஊறிடும்னு நினச்சிட்டு நான் மார்னிங் தான் ஊற வச்சேன். பட் பார்த்திங்கன்னா ஊறவே இல்லை. ஈவினிங் போல் தான் ஊறிச்சு. ஸோ ஈவினிங் தான் மாவு ஆட்ட வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக ஆட்டி உப்பு போட்டு கலக்கி வச்சிட்டேன் புளிக்கிறதுக்கு. நான் ஒரு 5:1 ரேஷியோவில் தான் மாவு அரைச்சிருக்கேன். இட்லியும் கொஞ்சம் சாஃப்டாக வரும் இந்த ரேஷியோவில் போட்டால். ஈவினிங் போல் டின்னருக்காக கொஞ்சம் சப்பாத்தி மாவு திரட்டி வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு ஏலக்காய் இஞ்சியெல்லாம் போட்டு தட்டி டீ போட்டு கொடுத்தாச்சு. நான் டீ குடிக்கிறது இல்லை, ஸோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிட்டேன். சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நைட்டுக்கு சப்பாத்தி போட்டு மதியம் வச்ச சாம்பார் இருந்தது, சாப்பிட்டு இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி எங்களோட டே இப்படி தான் போச்சு. நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம்.